திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதி. அதை தாண்டி திமுகவில் கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வந்து அது சாதகமான ஒரு தொகுதி. ஸோ அவங்க வந்து தொகுதியை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஆர்டி சேகருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பெரம்பூரில் வந்து ஒரு புதுமுகம் வந்து திமுக சார்பாக போட்டியிடலாம். அவர் சென்னை பேஸ் உள்ள ஆள் கிடையாது. தூத்துக்குடியை சேர்ந்த ஜோயல் இருக்கார்ல, அவர் வந்து மதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர், இளைஞரணியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அவருக்கு ஆப்டான தொகுதி இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே வந்து 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள மீறி வந்து இவர் அரசியல் செய்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து தூத்துக்குடியில் இல்லாமல் இருக்குது. ஸோ அவர் வந்து சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டியிட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் திமுகவினுடைய தலைமை இருக்குது. குறிப்பாக உதயநிதிக்கு நெருக்கமானவராக இவர் இருக்கிறதுனால வடசென்னையில் வந்து ஒரு 2 தொகுதிகள் வந்து இவருக்கான பரிசீலனையில் இருக்குது. அதுபோக தென் சென்னையில் ஒரு தொகுதி இருக்குது. அதில் வடசென்னையில் இவருக்கு பரிசீலனையில் இருக்கிற ஒரு தொகுதி பெரம்பூர். திமுக போட்டியிட்டது அப்படின்னா ஜோயல் வந்து அங்கே கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய அவங்க வந்து அங்கே கூட்டணியில் இருக்காங்க. என்ஆர் தனபாலன் 2011, 2016 இந்த 2 தேர்தல்கள்லையுமே என்ஆர் தனபாலன் பெரம்பூர் தொகுதியில் போட்டிட்டார். உதயசூரன் சின்னத்தில் போட்டிட்டார் திமுக கூட்டணியிலிருந்து. 2019 பெரம்பூரில் இடைத்தேர்தல் நடந்தது, மக்களவைத் தேர்தலோட சேர்த்து. அதில் வந்து திமுக வந்து அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்குமே வந்து இடத்தை ஒதுக்கலை. 23 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது. 23 தொகுதியிலுமே திமுகவை நேரடியாக போட்டிட்டாங்க. ஸோ பெரம்பூரில் இவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2019 மக்களவைத் தேர்தல் சமயத்தில் திமுகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு அதிமுக பக்கம் போனார். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் அவர் தான் பெரம்பூரில் போட்டிட்டார் இரட்டை இலை சின்னத்தில். ஸோ அவரே வந்து மறுபடியும் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள்